இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக அறிக்கை செய்கிறோம். நம்ம எதிர்பாராத நம்ப முடியாத ஜெயங்களை கர்த்தர் நமக்காக கொடுக்க போறார். I declare this month as the month of unreal victory. Daniel chapter 6 verse 20 it says Daniel prospered amidst all kings. அதாவது தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எந்த ராஜா மாறினாலும் அவன் காரியம் ஜெயமா இருந்தது. அதனால இந்த மாதம் யார் மாறினாலும் people might change, seasons might change, தனிப்பட்ட வேற வேற வித்தியாசமான challenges உன் வாழ்க்கையில் வரலாம். ஆனா நம்ப முடியாத ஜெயத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். I want to tell you இன்னைக்கு there could be decisions made. You could probably have reports and notices which have made decisions and you think your battle is lost. இது தோத்தாச்சு, இது முடிஞ்சாச்சு, இது இழந்தாச்சு, இந்த கதவு அடைக்கப்பட்டது, திருப்பி மாற போலதான் நீ நினைக்கலாம். ஆனா நீ எதிர்பாராத நம்ப முடியாத ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறார். Because you think it's over, but I am praying, I am telling you, I am prophetically declaring that this month you will experience unreal victories. ஏன்னா டேனியல் டைம்ல 4 ராஜாக்கள் மாறினாங்க. நாமலாம் பார்த்தீங்கன்னா 4 ராஜாக்கள் மாறினால, ஒரு ராஜா மாறினால எல்லாரையும் மாத்திருவாங்க. எத்தனை பேரை மாத்தினாலும் இவன் மட்டும் அதே பொசிஷன்ல இருந்தான். இவன் செஞ்சது மட்டும் ஜெயமாவே இருந்தது. அதே போல நான் சொல்றேன், பர்சனலா நீங்க செய்யற காரியங்கள் என்ன பர்சனல் உனக்கு அட்டாக் வந்தாலும் அது உனக்கு ஜெயமா டெஸ்டிமனியா மாறுகிற மாதமாக இருக்க போது I declare that this month will be a month of unreal victory. எதிர்பாராத நம்ப முடியாத ஜெயத்தை, நீ தோத்து போன இடங்கள்ல, முடிவு வந்த இடங்கள்ல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Declare and receive unreal victory this month. Amen.